புகழ்பெற்ற பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடி முடித்த ஒரு பாடலை சிவாஜிக்கு போட்டு காமிக்கிறாங்க. அவருக்கு பிடிக்கல. டிஎம்எஸ் அவர்கள் தான் எனக்கு பாடணும் அப்படின்னு சிவாஜி கேட்டுக்கிட்டதுனால சீர்காழியினுடைய பாடல் நீக்கப்பட்டு மறுபடியும் டிஎம் சௌந்தரராஜன் வந்து பாடுறாரு. இப்படி சீர்காழியினுடைய பாடலை சிவாஜி நீக்கி இருந்தாலும் மனசுக்குள்ள அவருக்கு வருத்தம் இருந்தது. ஒரு நாள் சீர்காழி கோவிந்தராஜனை வந்து சந்திச்சு, உங்க பாடலை நீக்கிட்டு நான் டிஎம்எஸ் பாடலை சேர்த்துட்டேன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்காதீங்க, அதுல உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கு சீர்காழி அவர்கள் சொன்ன பதில் சிவாஜி அவர்களை ஆச்சரியப்படுத்தியதுன்னு சொல்லலாம். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய பாடல் நீக்கப்பட்டு ஏன் டிஎம்எஸ் அவர்கள் மறுபடியும் வந்து அந்த பாடலை பாடினாரு? சிவாஜி அந்த மாதிரி கேட்டபோது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் சொன்ன பதில் என்ன, இந்த பாடல் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆயிரத்தி 1960களில் எம்ஜிஆர் சிவாஜி யாராக இருந்தாலும் ஒரு படத்தில் எல்லா பெரும்பாலான பாடல்களையும் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் தான் பாடுவார் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதி. ஏன்னா அதுக்கு முன்னால் இருந்த பாடகர்களுடைய ஆதிக்கம் எல்லாம் முடிவுக்கு வந்து டிஎம்எஸ் அவர்கள் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்த ஒரு காலம். இருந்தாலும் அசைக்க முடியாத சில திறமையாளர்கள் டிஎம்எஸ் அவர்களுக்கு போட்டியாக இருந்தார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பிபி சீனிவாஸ் ஒரு மென்மையான குரலுக்கு சொந்தக்காரர், யாராலும் அசைக்க முடியாத குரலுக்கு சொந்தக்காரராக இருந்த மிகச்சிறந்த பாடகராக இருந்த சீர்காழி கோவிந்தராஜன் உள்ளிட்டவர்கள் ஒரு சில போட்டியாளர்களாக இருந்தாங்க. இதில் அவங்க பாடுற மாதிரி சில படங்களில் சூழலும் அமையும். 1962 வருஷம் இயக்குனரும் தயாரிப்பாளருமான ராமண்ணா அவர்கள் எம்ஜிஆரை கதாநாயகனாக வச்சு பாசம் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த படத்தில் கதாநாயகன் கடைசியில் இறந்து போகிற மாதிரியான ஒரு ட்ராஜடியான முடிவு வேணும் அப்படின்னு டிஆர் ராமண்ணா அவர்கள் சொல்லியிருந்தார். எம்ஜிஆர் தன்னுடைய அனுபவத்தில் இப்படியான ஒரு விஷப்பரீட்சை வேணாம் அப்படின்னு சொல்லியும் டிஆர் ராமண்ணா அந்த மாதிரியான ஒரு முடிவை வச்சதுனால இந்த படத்துக்கு ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்கும். இதில் டிஆர் ராமண்ணா மற்றும் இசையமைப்பாளர்கள் எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பாடல்களையும் டிஎம்எஸ் தானே பாடிக்கிட்டு இருக்காரு. இதில் வந்து நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணுவோம். என்னென்னா எம்ஜிஆருக்கான ஒரு மெலோடி பாடல், மென்மையாக வரக்கூடிய பாடலை டிஎம்எஸ் அவர்களை விட மென்மையான குரலுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய பிபி சீனிவாசை வச்சு நம்ம பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு முன்னால் எம்ஜிஆருக்கான மெலோடி பாடல்களை முழுவதுமாக டிஎம்எஸ் அவர்கள் தான் பாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க இந்த மாதிரி ஒரு யோசனை பண்ணுறாங்க. இப்படியாக இந்த படத்தில் ஒரு பாடல் உருவாக்கப்படுகிறது. எம்ஜிஆருக்கு வந்து பிபி சீனிவாஸ் அவர்கள் குரல் கொடுக்கிறார். அந்த பாடலும் ஒரு மிகச்சிறந்த பாடல், பிபி சீனிவாஸ் அற்புதமாக பாடியிருப்பார். அந்த பாடலும் வெளிவந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறுகிறது. அந்த பாடல் தான் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு அப்படிங்கிற அற்புதமான பாடல். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு கண்டு வாடுகிறேன். இந்த படத்துல இன்னொரு மெலோடி பாடல் ஒன்று வருது. அதையும் பிபி சீனிவாஸ் அவர்களுக்கே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு ஆண் குரல் பாடுற மாதிரி இன்னொரு பாடல் ஒன்று இருக்குது, வேங்கைக்கு குறி வைத்து அப்படிங்கிற பாடல். அது வந்து சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடி படத்தில் எல்லா பாடல்களும் வந்து முடிஞ்சு போயிடுது. அதாவது டிஎம்எஸ் உச்சமாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் ஒரு படத்தில் எல்லா பாடல்களையும் டிஎம்எஸ் அவர்கள் தான் பாடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் இல்லாமலேயே மற்ற பாடல்களை வைத்தும் பாட வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த படமானது பாடல்கள் உருவாகி முடிஞ்சிருது. ஆனால் டிஎம்எஸ் அவர்களுடைய உழைப்பு ஒரு பக்கம், அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, இந்த படத்தில் நான் பாடுற மாதிரி ஒரு கொள்கை பாடல் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டிஆர் ராமண்ணா இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இல்லாவிட்டாலும் எம்ஜிஆர் இப்போ உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார். அதனால் கொள்கை பாடல் வைக்கலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. எம்ஜிஆருடைய கொள்கை பாடல் அப்படின்னு சொன்னாலே அதை டிஎம்எஸ் அவர்கள் தான் பாடுவார். அதனால் இந்த படத்தில் மற்ற பாடகர்கள் எல்லா பாடலையும் பாடி முடிச்சிடறாங்க. டிஎம்எஸ் அவர்களுக்கு ஒரு கொள்கை பாடல் மட்டும்தான் கிடைக்குது. கதை ஓட்டமான பாடல்கள் எல்லாம் முடிஞ்சு போனாலும் டிஎம்எஸ் வந்து இந்த பாடலை வந்து பாடுறாரு. ஆனால் என்ன நடக்குது ஒரு மேஜிக் அப்படின்னு சொன்னால், பிவி சீனிவாசும் சீர்காழி கோவிந்தராஜனும் பாடிய பாடல்கள் மிகச்சிறந்த பாடகர்கள், அதுவும் வந்து ஃபேமஸான பாடல்கள் தான். ஆனால் அதையெல்லாம் விட இந்த பாடல், டிஎம்எஸ் பாடிய ஒரு பாடல் ரொம்பவே புகழடைந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த பாடல் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போயிருந்தா என்ன நடந்திருக்குன்னா, டிஎம்எஸ் அவர்களுக்கு போட்டியாக வந்த மார்க்கெட் வந்து உடைக்கப்படாமலே போயிருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு பாட்டு ரொம்ப புகழடைந்து அது உடைத்தது. அது என்ன பாடல் அப்படின்னு தானே கேட்குறீங்க? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக அப்படிங்கிற பாடல். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
இதே மாதிரி இன்னொரு சம்பவம் 1963 புகழ்பெற்ற இயக்குநர்கள் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு அவர்களுடைய இயக்கத்தில் உருவான ஒரு அற்புதமான ஒரு படம் தான் குங்குமம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் ஒரு கர்நாடக சங்கீத பாடகியும் பாடகரும் சேர்ந்து மேடையில் பாடுற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பாடல். இதை உருவாக்குற முயற்சியில் படத்துடைய இசையமைப்பாளர் KV மகாதேவன் அவர்கள் இருந்தார். இப்போ இது கர்நாடக சங்கீதத்தில் வரக்கூடிய பாடலாக இருந்தாலும் இந்துஸ்தானியில் பண்ணலாம், ரெண்டையும் கலந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இதில் நிறைய பிருகாக்கள் போட்டு பாடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜனை மனசில் வச்சு தான் KV மகாதேவன் அவர்கள் உருவாக்குறாரு. பாடலும் ரொம்ப அற்புதமாக வருது. சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் மிகச்சிறப்பாக இந்த பாடலை பாடி முடிச்சுட்டு போயிடுறாரு. இப்போ இந்த பாடலை சிவாஜி அவர்கள்ட்ட போட்டு காமிக்கிறாங்க. சிவாஜி பாடலை கேட்குறாரு. இப்போ என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லி படக்குழுவில் எல்லாம் காத்திருக்கிறாங்க. இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு, அதே போல் KV மகாதேவன், இவங்கெல்லாம். சிவாஜி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு உள்ளுணர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது. அதை வெளிப்படுத்துகிறார். பாடலை ரொம்ப அற்புதமாக சீர்காழி பாடியிருக்காரு. இருந்தாலும் இந்த பாடல் TMS பாடினா தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு முதல்ல சொல்கிறார். இவங்க சொல்கிறாங்க, இல்லை இது சீர்காழி கோவிந்தராஜனை மனசில் வச்சு தாங்க இந்த பாடலை உருவாக்கணும், அப்படியான ஒரு பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாஜி கேட்டுட்டு ஒரு படி மேலே போகிறார். இல்லை எது எப்படி இருந்தாலும் TMS பாடினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு இவர் மறுபடியும் சொல்லியிருக்கார். ஏன் TMS வேணாம், சீர்காழி அவர்கள் பாடணும் அப்படிங்கிறதுக்கான சங்கீத காரணங்களை இவங்க எடுத்து சொல்கிறாங்க. அதாவது இது நிறைய பிருகாக்கள்லாம் போட்டு பாட வேண்டிய பாடல். TMS அவர்கள் கார்வை எடுத்து பாடுவார், அது இந்த சரீரத்துக்கு ஒத்து வராது, இந்த பாடல் அவர் தாங்க பாடணும், சீர்காழி தான் பாடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ சிவாஜிக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அவர் அடுத்த கட்டத்தில் போய் சொல்கிறாரு, சுதி சேராமல் பாடினாலும் எனக்கு TMS அவர்கள் தான் பாடணும், அதனால் உடனடியாக கூப்பிட்டு இந்த பாடலை நீக்கிட்டு TMS அவர்களை கூப்பிட்டு பாட சொல்லுங்கள் அப்படின்னு முடிவாக சொல்லிடுறாரு. சிவாஜி ஒரு உச்ச நட்சத்திரம். அவர் இவ்வளோ தூரம் சொன்னதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் மறுபடியும் TMS அவர்களை கூப்பிட்டு இந்த பாடலை பாட வைக்கிறாங்க. அவரும் மிகச்சிறப்பாக பாடுகிறார். இந்த பாடலும் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. என்னதான் இருந்தாலும் சீர்காழி ரொம்ப அற்புதமாக அந்த பாடலை பாடியிருந்தார். இதை நம்ம நீக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிவாஜி அவர்களுக்கு மனசுக்குள்ளே இருந்தது. ஒரு 2-3 நாள் கழித்து அவர் எதுவும் வருத்தமாக இருக்காரோ அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு. ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் நல்ல நட்பு வேறு இருந்தது, சிவாஜிக்கும் சீர்காழிக்கும். அவரை போய் பார்த்து கேட்குறாரு, இல்லை ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால உங்கள் பாடலை எடுத்துகிட்டு நான் TMS பாட வச்சுட்டேன், இதை ஒன்றும் நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க, அந்த மாதிரி செஞ்சதில் உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லி சிவாஜி கேட்டிருக்காரு. அதற்கு சீர்காழி கோவிந்தராஜன் சொன்னாராம், இங்கே பாருங்கள், யாருடைய வாய்ப்பையும் யாரும் கெடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. எனக்கான வாய்ப்பாக இருந்தால் அது எனக்கு வந்திருக்கும், அது TMS அவர்களுக்கான வாய்ப்பாக இருந்ததுனால அது அவருக்கு போயிடுச்சு, அதனால் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை அப்படின்னு இருக்கார். இதை கேட்டோன்னே சிவாஜிக்கு ஆச்சரியம், என்னடா இந்த விஷயத்தை அவர் பெருசாக எடுத்துப்பாருன்னு பார்த்தா இவ்வளோ இலகுவாக எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை கேட்டிருக்கிறார். உடனே சீர்காழி அதுக்கு பதில் சொன்னாராம், அதாவது இது எப்படி நீங்கள் எளிதாக எடுத்துக்கிறீங்கன்னு சிவாஜி கேட்டிருக்காரு. அதுக்கு சீர்காழி பதில் சொன்னாராம், இங்கே பாருங்கள், நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் ஆகி படப்பிடிப்புக்கும் தயாராக இருந்த நிலையில் அந்த மலைக்கல்லன் அப்படிங்கிற படம் எம்ஜிஆர் கிட்ட போலையா, அதை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலையா, அந்த படம் உங்களுக்கானதாக இருந்தால் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பாடலை பற்றி நான் எடுத்துக்கிறேன். இது என் கையை விட்டு போனதில் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை, நீங்களும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்டு சிவாஜி அவர்கள் ஆச்சரியப்பட்டார். அப்படி சொன்னது அப்படிங்கிறது சீர்காழி கோவிந்தராஜன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆளுமையினுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது முதல்ல சீர்காழி பாடி, பிறகு அது வேணான்னு சொல்லி TMS அவர்கள் பாடி, புகழ்பெற்ற அந்த பாடல் எதுன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஆசை உங்களுக்கு வந்திருக்கும். அந்த பாடல் தான் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா அப்படிங்கிற அற்புதமான பாடல். ஒரு மனிதனுக்கு நல்ல திறமை இருந்து அதை வளர்த்துக்கிறதுக்கு அவன் தயாராக இருந்து அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கும்போது நேரமும் காலமும் சேர்ந்தால் ஒரு மனிதனுக்கு போட்டியாக வரக்கூடிய விஷயங்கள் அவனுக்கு எப்படி சாதகமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு TM சௌந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நல்ல உதாரணங்கள். அப்படிப்பட்ட சில விஷயங்களை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. உலக புகழ்பெற்ற பாடகரான TMS ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நாம் அறியப்பட வேண்டிய பல செய்திகள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்குது. அதை எல்லாத்தையும் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. நம்முடைய சேனலில் பல தலைப்புகளை நான் பேசியிருக்கேன். அதை நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்தந்த தலைப்புகளுக்கு உண்டான பிளேலிஸ்ட்டுகளுக்கு உள்ளே போய் அதை சொடுக்கி பார்க்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம்.
வாழ்க தமிழ்.